தொன்மையான மொழி அது என்னன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் மிக பழமையான மொழின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எளிய மொழி. எளிய மொழி அப்படின்னா உயிர் மெய்யும் இணைவதால் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் ஒலிப்பு முறைகளை அறிவதுக்காக தான் இது எளிய மொழின்னு சொல்லுவாங்க. இதில் உயிர்மெய் எழுத்துக்கள் ஒலி நம்ம தமிழில் பார்க்க எல்லா இதுலேயும் சேர்ந்து தான் இருக்கும். உயிர்மெய்யும் சேர்ந்தாதான் ஒரு மொழியாக உருவாகும். அது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா ஆ ப்ளஸ் மு ப்ளஸ் து ஈக்குவல் டு அமுது அப்படின்றாங்க. இதில் உயிரும் சேர்ந்திருக்கும் மெய்யும் சேர்ந்திருக்கு. அதனால தான் ஒரு எழுத்து உருவாகியிருக்கு. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிகவும் எளிது தான். அதில் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ள பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்கள்னு இருக்குது. அதில் நம்ம வலஞ்சொலி எழுத்துக்கள்னா அ ஏ ஔ ந ஞ. இளஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னா ட ய ல, அதாவது சிறப்பு ழ. அதுக்கப்புறம் வந்தால் தமிழில் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதில் முதலில் ஆளப்படும் இலக்கியம் தொல்காப்பியம். தொல்காப்பியம் அப்படின்னா அதில் மேற்கோள் தமிழன் கிளவியும் அதினோரன்றே தொல்ன்றது போட்டு, அதாவது தமிழன் கிளவியும் அதினோரன்றே தொல். எழுத்து 385. சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆகின் வஞ்சி 165. அப்பர் தேவாரம் தமிழன் கண்டை திருத்தாண்டகம் 23. அதுக்கப்புறம் நம்ம சீர்மை மொழின்னு பார்க்குறோம். சீர்மை மொழி அப்படின்னா சீர்மை என்பது ஒரு ஒழுங்குமுறையை, சீர்மைன்னா நம்ம ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் தான் சீர்மை. தமிழ் மொழி பல வகை சீர்மைகளில் சிறப்பாக இருக்கிறது. அதில் உயர்திணை அஃறிணை என 2 வகை திணைகள் இருக்குது. அதில் உயர்திணைக்கு ஆப்போசிட் என்ன தாழ்த்திணைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தாழ்த்திணைக்கு இப்படி கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அஃறிணை, அதாவது அல் ப்ளஸ் திணை உயர்வு அல்லாத திணை என சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாகற்காய் கசப்புடையது. நம்ம நார்மலாகவே பாகற்காய் என்னன்னு சொல்லுவோம், கசப்பு காயின்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம தமிழை அப்படி சொல்ல மாட்டாங்க. இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். இது சீர்மை மிக்கது நம்ம தமிழ் மொழி. அடுத்தது வளமை மொழியை பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? வளமை மொழி. வளமை மொழின்னு என்ன? நம்ம வளமை மொழினா தொல்காப்பியம். வளமை மொழினா நம்ம தமிழ் மொழி தான். அதில் தமிழ் வளமை மிக்க மொழின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம், நன்னூல், இலக்கண நூல்கள், 8 தொகை 10 பாட்டும், சங்க இலக்கியங்கள், திருக்குறள், நாலடியார்லாம் அறநூல்கள். அதாவது திருக்குறள், நாலடியார், அறநூல்கள்னால் நம்மளுடைய ஒழுக்கத்தையும் பண்பையும் ஒழுங்குபடுத்தி சொல்கிறதுனால அது அறநூல்கள்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களும் இலக்கிய இலக்கணங்கள் சிறந்து விழுவது நம்ம தமிழ் மொழி. தமிழ் மொழியை நம்ம மிக பல நிலைகளை சுட்டி காட்ட சிறப்பாக இருக்கும். இங்கே இதில் ஒரு ஃபோட்டோவில் பாருங்கள். இதில் எப்படி இருக்குன்னா ஒரு செடி இருக்குதுங்களா? அந்த செடி எப்படி இருக்குதுன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்பல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்காங்க. அந்த பேரை கேட்குறப்பயே நம்மளுக்கு கவிதை நிறைய எழுத வரும். இதை வச்சு தான் நம்ம கவிதையில் நிறைய எழுதுவாங்க. அடுத்தது மா என்ற மானா என்ன? அது ஒரு சொல். அந்த சொல்லுக்கு என்னென்ன பேர் இருக்குது? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்கள் இருக்குது. ஆச்சா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வளர்மொழி. வளர்மொழி அப்படின்னா தமிழுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? முத்தமிழ்னு சொல்லுவோம். முத்தமிழ்னா என்ன தமிழ்? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு சொல்லுவோம். ஆச்சா. இப்போ 3 தமிழ் இருக்குது. நம்ம இயல் தமிழில் நம்ம எண்ணத்தை வெளிப்படுத்தும். நம்ம ஒருத்தவங்கள இது பண்ணுறப்ப அதில் நம்மளுடைய எண்ணங்களில் வெளிப்படுத்தும். இசைன்றப்ப உள்ளத்தை மகிழ்வுக்கு நம்ம ஒரு பாட்டு கேட்குறப்ப எவ்வளோ ஜாலியாக இருப்போம். அதே மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாடகத்தமிழ்னா
அப்போல்லாம் வந்து நாடகம் நம்ம தமிழில் வந்து கூத்து இது மாதிரி நாடகத்தில் தான் இருக்கும். அதில் நாடகத்தமிழ் வந்து நம்ம தமிழ் வந்து நிறை குறைகள்லாம் வந்து நிறைய சுட்டி காட்டும். தமிழ் வந்து பல இலக்கிய வடிவங்களில் இருக்குது. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்ற தமிழ் கவிதைகள் நிறையா இருக்குது. கட்டுரை, புதினம், சிறுகதையும் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இதாக வருது அறிவியல் தமிழும் கணினி தமிழும் இன்னும் வந்து அதிகமாக இருக்குது. சில இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். தாவர இலை பெயர்கள் ஆல், அரசு, மா, பலா, வாழை. இது இலைன்னு சொல்லுவாங்க. அதாவது இலையை வந்து இப்படி ஆல், அரசு, மா இலை, பலா இலை, வாழை இலைன்னு தான் சொல்லுவாங்க. அதே பாருங்கள் கீரையில் பாருங்கள் அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. யாராச்சும் முருங்கை இலைன்னு சொல்லுவாங்களா? முருங்கை கீரை தான் சொல்லுவாங்க. அருகு, கோரை, புல், நெல், வரகு, தாள், மல்லி, தலை, சப்பாத்தி கள்ளி, தாளை, மடல், கரும்பு, நாணல், தோகை. அதாவது கரும்பும் நாணலும் என்னன்னு சொல்லுவாங்க? தோகைன்னு சொல்லுவாங்க. பனை, தெல்லை, ஓலை, கமுகு, கூந்தல் இப்படி தான் சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு சின்ன வீடியோவாட்டம் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.